தங்களை விட்டு போகாதபடி அவரை நிறுத்தி கொண்டார்கள். அதாவது லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்துக்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். போவோனான்றாங்க, எங்களை விட்டு போகாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்கு ஜீவனை குத்து பிசாசு துரத்தி அந்த ஊரில் நல்லா அற்புதம் நடந்துக்குது அவருக்கு. அதனால் எங்களை விட்டு போகாதீங்க ஐயா, நீங்கள் ஜீவனை பேசிகிட்டே இருக்கிறீங்க, ஜீவரத்தன்றீங்க, தேவனுக்கு தனக்கு உலகத்துக்குன்றீங்க, பிசாசெல்லாம் ஓடி போயிட்டு எங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு லூக்கா 4:40 உதயமாகிற போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்துக்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்களாம். போயிடாதீங்க அந்த மாதிரி உன்னை பார்த்து சொல்லணும். நீ இருக்கிற வீட்டில், நீ செய்கிற இடத்துல, நீ இருக்கிற கிராமத்தில், ஐயா எங்களை விட்டு தயவுசெய்து போயிடாதீங்க ஐயா, உங்களை விட்டால் வேறு வழி இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்கிற மாதிரி வாழ்க்கை வாழிடும். ஒன்றும் இல்லை, நன்மத்தையும் மாதிரியே தகவலாக இருந்தால் எப்படா போகணும்னு பார்த்துட்டு இருப்பாங்க. பாவத்தையும் மன்னித்து தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டினாக்கா அது குடும்பத்திலே ஆகட்டும், அது எங்கே ஆகட்டும், எப்படா இடத்த காலி பண்ணுவான், எப்படா தென்னையை காலி பண்ணுவான்னு பார்த்துட்டே இருப்பாங்களா இல்லையா? ஆனால் இயேசு ஜீவனே பரிபூர்ண ஜீவனே தேவன் தனக்கு உலகத்தை குத்தி நின்றா அசுத்தாய் ஓடிடும், பசுத்தாய் வந்துடும், தேவதூரங்கள்லாம் பணிவிடை செஞ்சுருவாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்க, அந்த ஜனங்கள்லாம் உதயமாகிறது போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்துக்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்களாம். கையை பிச்சு உட்கார வச்சிடுறாங்க, தயவுசெய்து போயிடாதீங்க, எங்கள் ஊரில் பிசா இருக்குது, எல்லாம் ஆதாம் வியாபாரம் வழியாக பிறந்து நன்மத்தை மாதிரியே தக்க சாக கிடக்கிறான், குடும்பத்தில் கடன் தொல் ஆபத்து விபத்து வியாதி வறுமை தருத்து ஒரே பிசாசு போராட்டமாகுது, நீங்கள் இங்கேயே இருங்கன்னு இயேசு நிறுத்திக்கிறாங்களாம். அதுக்கு அடுத்த வசனம் சொல்ற, அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். அந்தபடியே கலிலேயோ நாட்டில் உள்ள ஜெபாலயங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார்ங்குது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அவரோ அவர்களை நோக்கி, எப்பா நீ எங்களே இங்கேயே நிறுத்திக்கன்னு சொல்கிறீங்க, அவர்களை நோக்கி நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். அப்போது மற்ற ஊரில் பாதாள ராஜ்யம் தான் இருக்குது, பிசாசு ராஜ்யம், நன்மத்தை மறியத்தக்க ராஜ்யம், ஏவாள் ராஜ்யம், ஏவாள் நன்மத்தை மறியத்தக்க கனியை பிடிச்சி ஊராக பிசாசுங்கிறிய, புரியுதாம்மா? நம்ம ஊர் சோழவரம் கிராமம், நம்ம சபை என்ன சபை? இன்டர்நேஷ்னல் சர்ச்சு. 7 கண்டத்துக்கு நம்ம மிஸ்டரி அமைச்சு, எங்கே பார்த்தாலும் ஆதாம் வழியாக பிறந்தவன், நன்மத்தை மறியத்தக்க கனியை தேவனுக்கும் காட்டுறான், உலகத்துக்கு பிசாசு வந்தது, அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை காட்டுறான். யார்? இயேசு, நானே வழிய சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். அதனால் நம்ம செய்தியை கேட்குற எல்லாருமே ஊழியக்காரங்களாக மாறணும். சோயே ஜீவனை பற்றிய வெளிப்பாடு இருக்கணும். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அசுத்தாய் ஓடியும் பசுத்தாய் வந்துடும். அதுதான் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். ஜீவ விருட்சத்துக்கு அதில் தேவ நீதிட்டு உயிர்த்ததில் அதை பிதா குமார் பசுத்தாய் கொடுக்குறாரு. ஆதாம் முழு உலகம் அவன் இலக்கத்தை தக்கதாக கொடுத்தா அசுத்தாய் ஓடிது. அசுத்தாய் ஓடினா அதோடைய சரக்கெல்லாம் வியாதி வறுமை தரித்திரம் பாதாளெல்லாம் ஓடி பசுத்தாய் வந்தது. பசுத்தாய் வந்து ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம், பசுத்தாய் எங்கே விடுதலை வந்தது. அவர் சொல்கிறாரு, அவரோ அவர்களை நோக்கி, படி, அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். அப்போ அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணணும். ஆமாம், மற்ற ஊரில் பிசாசு ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணிக்கிறான். படித்தவன் படிக்காத ஏழை பணக்காரன் அரசியல் தலைவன் சினிமா கலைஞன் 7 கண்டத்தில என்ன பாருமா, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இலவசமாக கிருபையினாலே
கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட்டாங்க. இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவனை பிதா குமார் பரிசுத்த ஆதாம் வந்து முழு உலகத்துக்கும். புரியுதா? அப்போ இங்கிலீஷ் என்ன போட்டுது பார்க்க கூட. அப்போ மற்ற ஊர்களிலும் பாதாள ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணிக்கிறாங்க ஜனங்க. கொள்ளை நோய் என்ன வந்துச்சு? உலகம் ஃபுல்லாக வந்துச்சா இல்லையா? கொள்ளை நோய் வந்து திறறான், கொள்றான், அழிக்கிறான். ஏசு ஓடி ஓடி நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். ஜீவ விருட்சத்துக்கு நீ கொடுக்கணும். ஊர் ஊராக போய், கிராமமாக போய், பட்டணமாக போய். புரியுதா? படி இந்த வருஷத்து படி 42. ம் 42. ம் எல்லாரும் அவருக்கு 42. படி உதயமான இங்கிலீஷில். when it was day, he departed and went into a desert place, and the people sought him and came unto him and stayed him, that he should not depart from them. அடுத்து அவரோ அவர்களை நோக்கி இங்கிலீஷில். and he said unto them, I must preach the kingdom of God to other cities also, for that whom am I sent. அதனால தான் அனுப்பப்பட்டாராம். அப்போ அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். புரியுதாம்மா? அப்போது கிராமங்கள் தோறும் இந்திய தேசத்தில் 7 லட்சம் கிராமங்கள் தான். 7 லட்சம் கிராமங்கள். அடுத்த ஊர்களிலும் எல்லா ஆதாம் வழியாக பிறந்து நன்மத்தையும் அறியத்தக்க கனியை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பாதாள ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணிக்கிறாங்க. திறறதும் கொட்டதும் ஐக்கியமாகுது. அப்போது ஜோயே ஜீவன், இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவ சரீரம் ஜீவரத்தம். பாவம் தேவனை உலகத்தையும் பாதிக்குது. அதான் பிசாசு திறறான், கொள்றான், அழிக்கிறான் கிராமங்கள் தோறும். புரியுதா? அதுதான் சொல்கிறேன். அந்த கிராமத்து ஏதோ ஒரு கிராமத்துக்கு போய்க்கிறாருங்க. 41 பாரு, பிசாசுகள் நீ தேவடைய குமார். சூரியன் அஸ்தமான போது 40வது வசனம் லூக்கா 4. சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுத்தமாக்கினாராம். ஒவ்வொரு மேலே நல்ல கை வைக்கிறார். நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ சர்வ ஜீவரத்தை என் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாவனுக்கு தேவ நீதி உயிர் ஆதாவன் அசுத்தத்தை பசுத்த இறக்கிறார். நான் நன்மை தேவ கடிகளை பொறுத்து தேவன் தனக்கு அசுத்தாவியை பிச்சு வியாதி பிச்சவனாகிறேன். அதுக்கு ஏசு நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் வழிய ஜீவனில் தேவ நீதியிலிருந்து உயிர்த்தல் வெளிங்குது. நன்மை தேவையில் பாவத்தையும் சம்பளம் மாறினா அது தேவன் தனக்கு உலகத்து வியாதி பிச்சவனாகிறான். அப்போ சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்கள் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுத்தமாக்கினார். பிசாசுகளும் தேவனுடைய குமாரன் கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகர் விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவர்களை பேச ஒட்டாமல் அதட்டினார்.
உதயமான போது அவர்கள் புறப்பட்டு அனந்தரமான ஒரு இடத்துக்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடி அவரை நிறுத்தி கொண்டார்கள். அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காக அனுப்பப்பட்டேன் என்றார். அந்தபடியே கலிலேயா நாட்டிலுள்ள ஜெபாலயங்களை பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஜெபமல்லமா. அதனால் நம்ம சபை இன்டர்நேஷ்னல் சபை 7 கண்டத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணோம். ஆப்பிரிக்காவுக்கு, அமெரிக்காவுக்கு, ஐரோப்பாவுக்கு, வட அமெரிக்காவுக்கு, தென் அமெரிக்காவுக்கு, எங்கே போனாலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணோம். தேவனுடைய ராஜ்யம் என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவரும் ஜீவனுடையவர். எல்லாம் பாவம் செய்ய ரோமர் 3:20 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவர்களாகி பாதாள ராஜ்யம் இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் வியாதி, எங்கே பார்த்தாலும் சாப்பிடும், எங்கே பார்த்தாலும் தரித்திரம். நோவா காலத்தில் நடந்தது அப்படியே மனுஷகுமார் காலத்தில் நடக்குது. நன்மத்தையும் அறியத்தக்க கனியில் பிறந்த என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தான், நான் துர்குணத்தில் உருவாயிருக்கிறேன். ஆனால் இயேசு கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுற்றி திரிகிறார். ஐயோ, நீ எங்களை விட்டு போகாதீங்க, அங்கேயே நிறுத்திக்கிறாங்க. ஏன் சொல்கிறார், நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் நான் இதற்காக புறப்பட்டு வந்தேன் என்றார். அந்த இயேசு ஜீவனை பரிமள சிலுவையில் குத்துட்டார். உனக்கு குத்துட்டாரு, உலகம் ஃபுல்லாக குத்துக்கிறார். அப்போ திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று கூறான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். ஜெபம் அந்த கிராமத்துக்காக இயேசு சரியே சத்தம் அவன் இலக்கத்துக்கு தக்கதாக அவர் எல்லார் மேலும் தமது கைகளை வைத்து பிசாசுகளை துரைத்தினார். அசுத்தாவிகளும் புறப்பட்டு எல்லாரும் சொஸ்தமடைந்தார் சொல்லப்படுது. இயேசு தன் ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறார். எல்லாம் பாவத்தையும் சம்பளம் மரணத்தை ஆதாம் வழியாக பிறகு தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்தாய் ஒரு திறறான் கொள்றான் ஐக்கியத்தாகுது. இயேசு தன் ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாய் தத்தி பசுத்தாய் இருக்கி இனி இப்போ பாவம் செய்து கிறிஸ்துக்குள்ளே நாடைய திராட்சத்தை நீங்கள் கூடிய ஒரு நீர் வார்த்தை மிகுத்தங்கள் கொண்டு போயிட்டே இருக்கிறார். மற்ற ஊர்களுக்கும் கிராம கலிலேய நாட்டு எங்கும் உள்ள எல்லா ஜபங்களையும் அவர் சுற்றி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி வந்தார். தேவனுடைய ராஜ்யம் சுய ராஜ்யம், பிசாசி ராஜ்யம் நன்மத்தை மறிய நன்மார்க்கு துன்மார்க்கு சுய நீதி அநீதி. அதை பிதாக்குமார் ஆதாம் முழுவதை அசுத்தாய் வரும் திருடவும் கொள்ளாய்க்கும் வேண்டும் நானும் அவைகளுக்கு ஜீவனுண்டாய் பரிபூர்ணப்பட வந்தேன்னு சொல்கிறார். கர்த்தாவே, இந்த வார்த்தை கொண்டு இந்த பகுதியில் எல்லா கிராமத்து ஜனங்கள் இயேசு ஜீவன் பரிவர்த்தனை தேவந்தருக்கு ஆதாம் அசுத்தாய் பசுத்தாய் இருக்கு. அவருடைய தேவனுடைய ராஜ்யம் தேசத்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்க தாய். எங்கள் சபை இன்டர்நேஷ்னல் சபை 7 கண்டம் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா எல்லா நாடுகளுக்கும் 816 கோடி ஜனகர்கள், எல்லா கிராமங்கள், பட்டணங்கள், தேசங்கள், முழு உலகத்துக்கு இயேசு ஜீவன் அவன் இலக்கு தேவன் தனக்கு ஆதம் அசுத்தாய்க்கு பசுத்தாயிருக்கு. 816 கோடிக்கு அதிகமான மக்கள் தொகைக்கு பசுத்தாய் கட்டு தேவதூர் பணிவிடை செய்திருக்கதா, அசுத்தாய் துரத்தப்படுகிறதாக. சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், தரித்திரங்கள், வியாதிகள் எல்லாம் ஓடட்டும். தேவதூர்களெல்லாம் பணிவிடை செய்திருக்கதாக. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பெயர்த்திருக்க. இயேசுவே தேவன் தனக்கு ஆதம் தேவநீதி உயிர்த்தல் பிதாகுமார் பசுத்தாய்க்கு ஆதம் முழு வெளிப்படுத்துவோம். வாயினெல்லாம் வெளிப்படுத்தணும், இடைவிடாமல் வெளிப்படுத்தணும், எக்காலத்தை வெளிப்படுத்துகிறதாவே. சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துகிறதாவே, எக்காலத்தில் வெளிப்படுத்துகிறதா. தேவநீதி உயிர்த்தல் பாவமணி விட்டு நீதி இயேசுக்கு சொல்லாமன்ற வாக்கு தத்துவம் பரலோக ராஜ்யம் பிதாகுமார் பசுத்தாய் ஆதம் முழு உலகத்து இந்த மருத்துவமனையில் இருக்க எல்லாரும் இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதம் முழு அசுத்தாய்க்கு பசுத்தாய் இருக்கும். தேவதூர்களெல்லாம் பணிவிடை செய்துகிறதாவே. பாவன்ட்டு மண் ஓட்டும் பசுத்தாய் ஓட்டும் தேவதூர்களெல்லாம் பணிவிடை செய்துகிறதாவே. மாபெரிய இப்பில் வரட்டுக்கிறதா. சத்தியத்துக்கிட்ட ஒரு அப்படி ஆஸ்வதிக்கும் படிச்சோம். மாபெரிய இப்பில் கொண்டு வரும் படிச்சோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜபல் இருக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. என் கத்திரிக்கு மகிழ்ச்சி உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ் ஆர்த்ரிஸ்லாமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆசிரியர்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆசிரியர்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் உங்கள் ஆசிரியப்பாராக. இந்த செய்தி 17/1/2025 வேலூர் அடுத்த கிராமத்தில் பதிவு செய்யப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார். ஆமென்.